இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வேத பகுதி வசிப்போம். சங்கீதம் 138 அதிகாரம் 8 வசனம். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய வாழ்க்கையில் அந்த கிருபை காணப்படுகிறதா? வேதத்துல பார்க்கிறோம். ஆதியாகமம் 6 அதிகாரம் 8 வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்ததா காணப்படுகிறதா? வேதத்துல பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 10 வசனம். நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நம்ம தேவனால நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபையினால நம்ம இருக்கிறோம்னு சொல்லி சொல்லும் போது தேவனுடைய கிருபை நம்ம சூழ்ந்து கொள்கிறது. இங்க பாத்தீங்கன்னா வேதத்துல 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 வசனம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் சொன்னவர். பாருங்க, முள் குத்தப்படுகிறதுன்னு சொல்லி கேட்கும் போது என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இந்த கிருபை யாருக்கு கிடைக்கும்? முதலாவது கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு. சங்கீதம் 32 அதிகாரம் 10 வசனம். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அடுத்து பாத்தீங்கன்னா தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் காணப்படணும். சங்கீதம் 86 அதிகாரம் 5 வசனம். நோக்கி கூப்பிடுகிறவர்கள் யாவர் மேலும் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறீர். பாருங்க, இயேசுவை நோக்கி நம்ம கூப்பிடுற ஒவ்வொருவர் மேலும் கிருபை இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியம் இருந்தாலும் சரி, இந்த பாதைகளை நம்ம கஷ்டமான பாதைகளை காணப்படும் போது தேவனை நோக்கி அங்கலாய்க்கும் போது தேவனிடம் நம்ம முறையிடும் போது அவருடைய கிருபை நம்ம சூழ்ந்து இருக்கிறதா? தேவனுடைய கிருபை நம்ம சூழ்ந்து இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா யாருக்கு இந்த கிருபை கிடைக்கிறது? தாழ்மை உள்ளவர்களுக்கு. 1 பேதுரு 5 அதிகாரம் 5 வசனம். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பாத்தீங்கன்னா தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு நேரங்களிலும் நம்ம ஒவ்வொரு இடங்களிலும் நம்ம என்ன பண்ணணும்? தாழ்மை உள்ளவர்களாய் காணப்படும் போது தேவன் நமக்கு அந்த கிருபையை அளிக்கிறார். இப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த கிருபைகளை நம்ம பெற்றுக்கொள்ளும் போதே தேவன் நம்மளோடு காணப்படுகிறார். இங்க பாத்தீங்களா எப்படி அந்த கிருபையை நம்ம அறிந்து கொள்ள முடியும்? எதினால் அறிய முடியும்? யாத்திராகமம் 33 அதிகாரம் 16 வசனம். எனக்கும் உமது ஜனத்துக்கும் உம்முடைய கண்களுக்கும் கிருபை கிடைத்தது என்று எதினால் அறியப்படும். பாருங்க, மோசே சொல்கிறார், இந்த உம்முடைய கண்களில் எனக்கு எப்படி கிருபை கிடைத்தது? மோசேயுடைய வாழ்க்கையில் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு செல்லும் போது தேவனுடைய கிருபையை கேட்கிறார். அப்ப நீங்க இந்த கிருபை எனக்கு கிடைத்ததுன்னு சொல்லி நான் எதினால் நான் அறிஞ்சு கொள்வேன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப நீர் என்னோடு வருவதினால். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியமா இருந்தாலும் தேவனை நம்மை சார்ந்தவர்களாய் தேவனோடு நம்ம ஐக்கியம் கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். அது மாத்திரமல்ல, தேவனை ஏற்றுக்கொண்டு அவருடைய கிருபையின்படி பெற்றுக்கொண்டு நம்ம வாழ்கிறதாய் காணப்படணும். இந்த கிருபை கிடைக்க என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 16 அதிகாரம் 8 வசனத்துல கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். பாருங்க, சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக. நம்ம எப்பொழுதும் கர்த்தரை நம்ம முன்னாடி வைக்கும் போது அவருடைய கிருபை நம்ம சூழ்ந்து கொள்கிறது. இங்க பாக்குறோம் சங்கீதம் 146 அதிகாரம் 2 வசனத்துல உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை நான் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அவரை துதிக்கிறவர்களாய் மாத்திரம் நம்ம காணப்படும் போது அவருடைய கிருபை நம்ம சூழ்ந்து கொள்கிறதாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அந்த கிருபை நம்ம பெற்றுக்கொண்டு அவருடைய பாதையின் வழிநடத்தல் படி நம்ம காணப்படணும். எதற்காக இந்த கிருபை கிடைக்கிறது? எபேசியர் 3 அதிகாரம் 11 வசனம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லோருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு. பாருங்க, அவருடைய வெளிப்படுத்தல் காண்பதற்காக நம்முடைய வாழ்க்கையில் அந்த கிருபை காணப்படுகிறது. அவருடைய அன்பின் ஐக்கியத்தை நம்ம சொல்லும்படியாக பிறருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நமக்கு அந்த கிருபை காணப்படுகிறது. எபேசியர் 4 அதிகாரம் 7 வசனத்துல கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்ம அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டு இருக்கிறது. பாருங்க, அவனுக்கு எந்த அளவின்படி கிருபை காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இங்க வேதத்துல பாக்குறோம், கொலோசியர் 4 அதிகாரம் 6 வசனம். அவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாய் இருக்க கடவுது. பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் பதில் கொடுக்கும் போது ஒவ்வொருத்தையும் பேசும்போது கிருபை பொருந்தினதாய் காணப்படணும். அந்த வசனங்களை கூறும் போது கிருபை உள்ளதாய் காணப்படணும். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்னை பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்னை பெரியவனாக்கியது உங்க கிருபை. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் பெயர் சொல்லி அழைத்து தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்ளும்படியாக, தேவனுடைய சுவிசேஷத்தை பரப்பும்படியாக தேவன் கொடுத்த கிருபையை நம்ம இழக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளணும்.
1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் சொல்லுது, நீங்க நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை தான் என்று சாட்சியிடும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனை குறித்து சாட்சியிடுகளாய் காணப்படணும். ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம செயல்படுகிற காரியங்களிலோ வெளியே செல்கிற ஒவ்வொரு காரியத்தின் நிமித்தமாக தேவனுடைய கிருபையை பறைசாட்டுகிறவர்களாய் காணப்படணும். இங்க பாத்தீங்கன்னா லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். பாருங்க, அப்படிப்பட்ட கிருபையை நம்ம பெற்றவர்களா இருக்கணும். இங்க பாருங்க, மரியாளுக்கு கூறப்பட்ட வார்த்தையை பாருங்க, கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் நம்மளோடு இருக்கும்போது நம்ம கிருபை பெற்றவர்களாய் நம்ம காணப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம கிருபை, ஆண்டவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அதே அநேக காரியங்களை நம்ம கிருபையின் மித்தமாக செயல்பட முடியும். அது மாத்திரமல்ல, அந்த கிருபை எதற்குனா நம்ம சுவிசேஷத்தை சொல்லும்படியாக, அநேருக்கு சாட்சி விடும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் செயல்படணும். அந்த கிருபையை கொண்டு அந்த கிருபையை போக்கடித்துக் கொண்டு இருக்கக்கூடாது. நிறைவருடைய வாழ்க்கையில் நிறைய வாசல்கள் திறந்திருக்கும் போது, அனுகூலமான வாசல்கள் இருக்கும்போது அதை சரியான விதத்தில் அந்த கிருபையை கொண்டு பயன்படுத்தாதபடி செயல்படுறாங்க. அந்த கிருபையை போக்கடித்துக் கொண்டு இருக்கிறாங்க. அந்த கிருபையை உங்களுடைய வாழ்க்கையிலும் போக்கடிக்காமல் ஏற்ற நேரத்தில் அந்த கிருபையை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை செயல்படுங்க. அனைவருடைய வாழ்க்கையிலும் கிருபையை பெற்றுக்கொண்டு அது சரியான விதத்தில் பயன்படுத்தாதபடி எப்படி தாளந்துகளை மண்ணில் புதைத்து வைக்கிறார்களோ அதுபோன்று கிருபையை வைத்திருக்கிறார்கள். அதை நீங்க சரியான விதத்தில் பயன்படுத்தும் போது தேவன் மகிமைப்பட வல்லவர். உங்களுடைய வாழ்க்கையிலும் சிறிய காரியமா இருந்தாலும் சரி, அது பெரிய காரியமா இருந்தாலும் சரி, அந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தும் போது, அந்த கிருபைகளை கொடுத்திருக்க கிருபையை கொண்டு பயன்படுத்தும் போது உங்களை மேன்மேலும் ஆசீர்வதித்து உங்களை வளர செய்ய வல்லவர். அவருடைய கிருபை உங்களோடு இருக்கும் போது நீங்க அதை பயன்படுத்தணும். பயன்படுத்தாம போக்கடித்துக் கொண்டு இருக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் சரியான விதத்தில் அதை பயன்படுத்தும் போது தேவன் உங்களோடு இருந்து அவர் செய்ய வல்லவர். உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஆசீர்வதித்து மேன்மேலும் உயர்த்த வல்லவர். ஆமென்.